தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாநில மாநாடு நடத்துவது குறித்து பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் தேனியில் நடந்தது. இதில் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வருகின்ற 43வது மே 5 நடைபெறுகின்ற மாநில மாநாடு திருவாரூர் மாவட்டத்தில் நடத்துவது என்பதை இந்த பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. அதேபோன்று படி திராசி முத்திரை வைப்பது தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி உடனடியாக முதலமைச்சர் சந்தித்து வணிகர் சங்கங்களை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பை அரசு தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் போடப்பட்ட 2017 போடப்பட்ட நோட்டீஸ்களை உடனடியாக நிறுத்தப்பட்டு ஒரு சமான திட்டத்தின் முறைப்படி அதை அமல்படுத்திவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இன்று ஜெஸ் மூலமாக மளிகை கடைகள் கடைகடையாக சென்று ஜெஸ் கட்டப்பட்டிருக்கிறது என்று சோதித்து வருகின்றார்கள். அதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், முழுமையாக அதை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களுடைய வணிகம் ஏறக்குறைய 35% சுரண்டப்பட்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. ஆன்லைன் வர்த்தகம் என்பது கடை நடத்துறதில்லை, குடரை மட்டும் வைத்துக்கொண்டு ஆன்லைன் மூலமாக விளம்பரங்களை செய்து விலை குறைவு எனாம் என்று மக்களை ஏமாற்றி வணிகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றாடு கடைகளை வாடகைக்கு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வியாபாரிகளுக்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. அதே போன்று பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அந்தந்த மாவட்டங்களிலே விசேஷ பண்டிகை காலங்களில் திருமண மண்டபங்களை ஒதுக்கீடு செய்து அதை கடை நடத்துவதை அரசு முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். இதுதான் இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய சூழ்ச்சியும் ஆன்லைன் வர்த்தகத்தின் சூழ்ச்சியும் முழுமையாக சிறுவணிகள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கோரிக்கை பட்டியல் எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அந்த கோரிக்கை பட்டியல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லும். யார் யார் எழுத்துப்பூர்வமாக வியாபாரிகளுக்கு எந்தெந்த தீர்வுகளை காண்போம் என்று அறிவிப்பு தருகின்றார்களோ அதை ஆய்வு செய்து எங்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு என்பதை அன்று நாங்கள் முடிவு செய்வோம். எங்களுடைய கூட்டணி எந்த அரசியல் கட்சி பார்த்தாலும் எங்களுடைய ஜாதி மதம் அரசியல் மொழி கிடையாது. எந்த அரசியல் கட்சி பார்த்தாலும் எங்களுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த அரசியல் கட்சி கூட்டணி என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும்.